இன்ஸ்டாகிராமில் யாராவது போட்ட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாமலே நீங்கள் பார்க்கணுமா, இல்லை உங்களை யாரெல்லாம் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு ஒரே கிளிக்கில் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கெல்லாம் மெட்டா இப்போ ஒரு ரகசிய பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட், இனி இதெல்லாம் பயன்படுத்த நீங்கள் காசு கட்ட வேண்டியிருக்கும். அது என்ன பிளான், எவ்வளவு செலவாகும், முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாங்க, மெட்டா நிறுவனம் அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளில் புதுசாக ஒரு கட்டண சந்தா முறையை கொண்டு வராங்க. இது ஏற்கனவே இருக்கிற ப்ளூடிக் வசதி கிடையாது. இது முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ வசதிகளுக்காக கொண்டு வரப்படுற ஒரு பிரத்யேக திட்டம். அடுத்த சில மாதங்களில் இதோட சோதனைகள் தொடங்க போகுதுன்னு டெக்க்ரன்ச் தகவல் சொல்லுது. சரி, காசு கொடுத்தா அப்படி என்ன ஸ்பெஷலாக கிடைக்க போகுது? இதோ அந்த லிஸ்ட். முதலாவதா இன்காக்னிட்டோ ஸ்டோரி வியூவிங், அதாவது மற்றவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா அன்ஃபாலோ ட்ராக்கர், உங்களை பின்தொடராத கணக்குகளை எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மூணாவதா அன்லிமிட்டெட் ஆடியன்ஸ் லிஸ்ட், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் $2 பில்லியன் செலவில் மெட்டா வாங்கிய மேனஸ் ஏஐ ஏஜென்ட்டுகள் இந்த பிளானில் தான் வரப்போகுது. ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரண வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வசதிகள் பாதிக்கப்படுமா, இல்லை இதுக்கும் காசு கட்டணுமா? மெட்டா ஏன் திடீர்னு இந்த முடிவை எடுக்கிறாங்க? கூகுள் மற்றும் ஓப்பன் ஏஐ அவங்களோட மேம்பட்ட ஏஐ வசதிகளுக்கு ஏற்கனவே கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டா இதற்காக பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செஞ்சுருக்காங்க. அந்த முதலீட்டை திரும்ப எடுக்க தான் இந்த பிரீமியம் மாடல். முக்கியமாக செப்டம்பர் 2025 அறிமுகமான வைப்ஸ் ஏஐ மூலம் வீடியோ உருவாக்குற வசதி இதுவரை இலவசமாக இருந்துச்சு. இனி அதில் இருக்கிற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ பயன்படுத்துகிற அடிப்படை வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் எப்பவும் போல இலவசமாக தான் இருக்கும். இப்போ மெட்டா முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, மக்கள் சமூக வலைதளங்களை பொழுதுபோக்குக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் ஏஐ வசதிகளுக்காக மாசம் காசு கொடுக்க அவங்க தயாராக இருப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்க, மற்றவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கு தெரியாமலே பார்க்குற வசதிக்காக நீங்கள் காசு கொடுப்பீங்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம்.